ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. தீபாவளி நெருங்கிய நிலையில் சந்தைக்கு வந்த புதிய வகை பட்டாசுகள் என்ன? பட்டாசுகளின் விலை நிலவரம் எவ்வாறு உள்ளது? விற்பனை மற்றும் வாடிக்கையாளர்களின் மனநிலை என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தீபாவளி என்றதும் நம் மத்தியில் நினைவுக்கு வருபவை புத்தாடைகளும் பட்டாசுகளும் தான். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி வெடிக்கும் பட்டாசு வகைகளை உற்பத்தி செய்யும் மையமாக விளங்குவது தமிழகத்தின் சிவகாசி. நாட்டின் மொத்த பட்டாசு தேவையில் 90% சிவகாசியில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. பசுமை பட்டாசு வகைகளை மட்டுமே வெடிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதால் பிஜிலி, சக்கரம், புஸ்வானம், லக்ஷ்மி வெடி, குருவி வெடி, மத்தாப்பு, ஆட்டோ பாம், உயரே சென்று வெடிக்கும் ஃபேன்சி ஷாட் என பல்வேறு விதமான பட்டாசுகள் தயாரிக்கப்படுகின்றன. உரிய பாதுகாப்பு வழிமுறைகள் இல்லாமல் தயாரிப்பில் ஈடுபட்ட பட்டாசு நிறுவனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மூடப்பட்ட நிலையில் சிவகாசி மற்றும் விருதுநகரில் நடப்பாண்டு மட்டும் 30% பட்டாசு உற்பத்தி குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மூலப்பொருட்கள், விலையேற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களாலும் உற்பத்தி குறைவு காரணமாகவும் நடப்பாண்டு பட்டாசு விற்பனை கடந்த ஆண்டை காட்டிலும் 5 முதல் 20% வரை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இப்ப லட்சுமி, குருவி, புஷ்பானம், சங்கு சக்கரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே போன வாட்டியோட இந்த வாட்டி எல்லாமே 2 ரூபா எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. சிவகாசியில் ஒரு சில ஃபேக்டரி சீல் வச்சதுனாலையும் அவங்க பண்ண தவறுனாலையும் நிறைய விஷயத்துல கொஞ்சம் பட்டாசு சென்னைக்கு வர முடியாத பட்சத்தில் இருக்கு. கொஞ்சம் கம்மியான பட்டாசா வந்திருக்கு, ரேட்டு கொஞ்சம் ஹெவியா இருக்கு. இதனிடையே மக்களை கவரும் வகையில் இந்த ஆண்டு சந்தைக்கு புது வரவாக கதாயுதம், ட்ரோன், ஹெலிகாப்டர், துப்பாக்கியிலிருந்து சீறி பாயும் ராக்கெட் என கலர்ஃபுல் பட்டாசு வகைகள் புது வரவாக சந்தைக்கு அறிமுகமாகி உள்ளன. அதே சமயம் இந்த ஆண்டு தீபாவளியில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் பட்டாசு வகைகளை பெரிய அளவில் வாங்க பொதுமக்களும் தயக்கம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக அதிகரிக்கும் விலைவாசி உயர்வு, பட்டாசு விலை அதிகரிப்பு, 2K கிட்ஸ் தலைமுறைகளிடையே பட்டாசு வெடிப்பதில் நிலவும் ஆர்வமின்மை, பட்டாசு வெடிக்க அரசு விதிக்கும் கட்டுப்பாடுகள் போன்ற காரணங்களும் பட்டாசு வாங்கும் ஆர்வத்தை பொதுமக்களிடையே குறைத்துள்ளன. 1000 வாழெல்லாம் ரேட்டு பயங்கரமாக ஏற்றுக்குது. போன வருஷம் கம்மியா இருந்துச்சு, இந்த வருஷம் வாழா ஷார்ட்ஸ்ல அதிகமாயிட்டு இருக்குது. அதான் யோசிச்சுன்னு இருக்கேன், வாங்கலாமா வேணாமா. ஆக்சுவலாக தான் குழந்தைங்க பட்டாசு வாங்கலான்னு வந்தேன். பார்த்தீங்கன்னா பட்டாசு விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் வாங்கும்போதெல்லாம் ஒரு 500-1000 ரூபாய்க்கே நிறையா இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக வெடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்வானம், சங்கு சக்கரம் இவங்களுக்கு வாங்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக விற்கிது. இந்த ஜென்ரேஷனில் அதோட ஆர்வம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் நான்லாம் ஒரு 90s கிட்ஸு. ஸோ நான்லாம் ரொம்ப ஆர்வமாக வெடிப்பேன். எங்கள் அப்பா நிறைய எனக்கு வாங்கி கொடுப்பாரு. ஸோ நானும் என் பசங்களுக்கு வாங்கி தர நான் தயாராக இருக்கேன். பட் ஆனால் அவங்க அந்தளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ ப்ளஸ் இந்த வருஷம்லாம் புது மாடல் ஆஃப் கிராக்கர்ஸ் வந்திருக்குது. ஸோ ஆனால் இதில் ஆர்வம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வென் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஜெனரேஷன். கடந்த ஆண்டு 133 ரூபாய் முதல் அதிகபட்சம் 1500 ரூபாய் வரை விற்கப்பட்ட புஸ்வானம் நடப்பாண்டு 147 ரூபாய் முதல் 1890 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது. இதேபோல சரவெடிவாலா விலையும் நிகழாண்டு 630 ரூபாய் முதல் அதிகபட்சம் 6000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.